ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் அம்மா அவர்கள் 24 மணி நேரமும் கடிகார முட்களை விட வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கல்வி புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக மாற்றியிருக்கிறார். உலகின் கடைக்கோடியில் நிகழும் நிகழ்வுகளின் விவரங்களையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள முதலமைச்சர் அம்மா அவர்களின் சமயோசித திறன் கண்டு அறிவியலாளர்களும், அரசியலாளர்களும், வேளாண் விஞ்ஞானிகளும், பொருளாதார நிபுணர்களும், ஆன்மீக ஞானிகளும், மொழியியல் வல்லுநர்களும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று வியப்பில் ஆழ்ந்துள்ளனர். முதன்மைக்கும் முன்னணிக்கும் முன்னோடியாக இக்காலம் அக்காலம் மட்டுமின்றி முக்காலமும் முழுதும் அறிந்த மூதறிஞராக, நெபுலா முதல் நெப்டியூன் வரையுள்ள ஆச்சரியங்களை அறிந்துள்ள அறிவியல் ஆசானாக, அகிலத்தின் அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் நினைவில் கொண்டுள்ள நிகழ்கால சதாவதானியாக, ஆழ்கடலின் அமைதியும் வான் நிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக, மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மா மனிதராக, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கட்டுக்கோப்புக்குள் கட்சியை நடத்தி வரும் நிரந்தர பொதுச் செயலாளராக முதலமைச்சர் அம்மா திகழ்கிறார். முதலமைச்சர் அம்மா அவர்கள் வருவாய்த்துறையின் சார்பில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டிடங்கள், குடியிருப்புகள் மற்றும் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் மூலம் சென்னை, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள 4044 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்த விவரங்களையும், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் போது ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செலுத்தும் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டண செலவினங்கள் திரும்ப வழங்கப்படும், உற்பத்தி நடைபெறாத காலத்திற்கு மின் கட்டணம் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை 1/3/2016 அன்று அறிக்கையின் வாயிலாக வெளியிட்ட தகவல்களையும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் சென்னை அண்ணா நகரில் அண்ணா வளைவு அருகில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தையும், பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள், ரயில்வே கீழ்ப்பாலம், குடியிருப்பு மற்றும் அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்து 1354 கோடியே 78,70,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பாலங்கள், மேம்பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் சாலை பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய விவரங்களையும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைத்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் அம்மா அவர்கள் வருவாய்த்துறையின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூரில் 1,64,53,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கோட்டாட்சியர் அலுவலக கட்டடம், குடியிருப்பு மற்றும் 40,36,28,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக கட்டடங்கள், நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை அலுவலக கட்டடங்கள், குடியிருப்புகள் ஆகியவற்றை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் காட்சி பதிவுகளையும் கூடுதல் விவரங்களையும் விரிவாக காணலாம். கிராம நிர்வாகம் முதல் மாவட்ட நிர்வாகம் வரையான கள நிர்வாக பணிகளையும் நில நிர்வாக பணிகளையும் செயல்படுத்தி வருவதோடு பல்வேறு சமூக நலத்திட்டங்களையும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் மிக முக்கிய துறையாக விளங்கும் வருவாய்த்துறையின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூரில் தரை மற்றும் முதல் தளத்துடன் 1,64,53,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கோட்டாட்சியர் அலுவலக கட்டடம் மற்றும் வருவாய் கோட்ட அலுவலர் குடியிருப்பு ஆகியவற்றை காணொளி காட்சி மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் திறந்து வைத்தார். இப்புதிய கோட்டாட்சியர் அலுவலக கட்டடமானது வருவாய் கோட்ட அலுவலர் அறை, பணியாளர்கள் அறை, கூட்ட அறை, கணினி அறை, பதிவு வைப்பு அறை, பணியாளர்கள் உணவருந்தும் அறை, கழிப்பறை, வாகனங்கள் நிறுத்துமிடம் ஆகிய வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் 1,49,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு, செங்கல்பட்டு, மதுரை கிழக்கு, உசிலம்பட்டி, சேலம் தெற்கு, சேலம் மேற்கு, திருவெரும்பூர் மற்றும் நீடாமங்கலம் ஆகிய இடங்களில்
14,33,06,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள் கடலூர் மாவட்டம் வேப்பூர், கரூர் மாவட்டம் மண்மங்கலம், வேலூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் ஆகிய இடங்களில் 8,81,47,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களுடன் கூடிய குடியிருப்புகள் அரியலூர் மாவட்டம் நாகமங்கலம் மற்றும் கீழப்பழூர், கரூர் மாவட்டம் புகழூர், துரணாக்கல்பட்டி, கே பரமத்தி, வெள்ளியணை, தாளப்பட்டி மற்றும் கட்டளை ஆகிய இடங்களில் 1,05,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களுடன் கூடிய குடியிருப்புகள் கரூர் மாவட்டம் லட்சுமி நாராயண சமுத்திரம், ஜெகதாபி, காக்கவாடி, சித்தலவாய், தென்னிலை மேற்கு, தென்னிலை கிழக்கு, குன்னம், வேலம்பாடி, நஞ்சை புகழூர், மண்மங்கலம், ஏனம், கொடந்தூர் தெற்கு, சின்னத்தாராபுரம், கூடலூர் கிழக்கு, கொடையூர், முடக்கூர் கிழக்கு, ஆலமரத்துப்பட்டி ஆகிய இடங்களில் 1,18,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 17 கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களுடன் கூடிய குடியிருப்புகள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த அலுவலக கட்டடம், ராமேஸ்வரத்தில் 2,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா மாளிகை, நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் குறுவட்ட அளவர்களுக்கு திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மற்றும் சன்னாநல்லூரில் 25,42,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளுடன் கூடிய அலுவலக கட்டடங்கள் என மொத்தம் 42,81,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான வருவாய்த்துறை, நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறைகளுக்கான அலுவலக கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் சென்னை எழும்பூர், மதுரை மாவட்டம் மேலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் வடக்கு, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஆகிய இடங்களில் தோற்றுவிக்கப்பட்ட 4 புதிய வருவாய் கோட்டங்கள் கீழ்பெண்ணாத்தூர், மேல்மலையனூர், கண்டாச்சிபுரம், சூளகிரி, காரிமங்கலம், நல்லம்பள்ளி, காடையாம்பட்டி, பல்லாவரம், நெமிலி, பேர்ணாம்பட்டு, மானூர், சேரம் மகாதேவி, குமாரபாளையம், தாளவாடி, கொடுமுடி மற்றும் மொடக்கூர்ச்சி ஆகிய இடங்களில் தோற்றுவிக்கப்பட்ட 16 புதிய வருவாய் வட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்தார். மாற்று வாரியத்தின் மூலம் சென்னை, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 272,68,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4,044 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் காட்சி பதிவினையும் கூடுதல் தகவல்களையும் பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மாபெரும் தொலைநோக்கினை அடைய அனைத்து குடும்பங்களுக்கும் நிரந்தர வீடு இருக்க வேண்டும், தமிழ்நாட்டினை குடிசைகளற்ற மாநிலமாக மாற்ற வேண்டும். இந்த இலக்கினை அடையும் விதத்தில் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் கடந்த 5 ஆண்டுகளில் நகர குடிசை பகுதி வாழ் குடும்பங்களுக்காக 2,683 கோடியே 42 லட்சம் ரூபாய் செலவில் 60,595 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் கூடுதலாக 34,013 குடியிருப்புகள் தமிழகத்தின் நகரங்களில் உள்ள குடிசை பகுதிகளில் 1,411 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் கட்டுவதற்கு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சமுதாயத்தில் திருநங்கைகளுக்கும் நிரந்தர வீடுகள் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் அவர்கள் மீது அன்புள்ளம் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 260 அடுக்குமாடி குடியிருப்புகளை ஒதுக்கீடு செய்து ஆணையிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளுக்கு சமுதாயத்தில் உயரிய அந்தஸ்தும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் மூலம் சென்னை பார்த்தசாரதி நகர் திட்டப்பகுதியில் 128 அடுக்குமாடி குடியிருப்புகள், சத்தியவாணிமுத்து நகர் திட்டப்பகுதியில் 392 அடுக்குமாடி குடியிருப்புகள், நேரு பார்க், PH ரோடு திட்டப்பகுதியில் 288 அடுக்குமாடி குடியிருப்புகள், பிள்ளையார் கோயில் தெரு திட்டப்பகுதியில் 32 அடுக்குமாடி குடியிருப்புகள், லாக் நகர் திட்டப்பகுதியில் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள், ஆண்டிமானிய தோட்டம் திட்டப்பகுதியில் 48 அடுக்குமாடி குடியிருப்புகள், கோட்டூர்புரம் திட்டப்பகுதியில் 136 அடுக்குமாடி குடியிருப்புகள், காஞ்சிபுரம் மாவட்டம் நாவலூர் திட்டப்பகுதியில் 2048 அடுக்குமாடி குடியிருப்புகள், கோயம்புத்தூர் மாவட்டம் சுண்டக்காமுத்தூர் மலைநகர் திட்டப்பகுதியில் 224 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் சூலூர் திட்டப்பகுதியில் 240 அடுக்குமாடி குடியிருப்புகள், ஈரோடு மாவட்டம் சூரியம்பாளையம் திட்டப்பகுதியில் 204 அடுக்குமாடி குடியிருப்புகள் என
மொத்தம் 272 கோடியே 68 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4044 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்து இக்குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கும் அடையாளமாக 6 குடும்பங்களுக்கும் 5 திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கினார். இக்குடியிருப்புகளில் ஒரு பல்நோக்கு அறை, படுக்கை அறை, சமையல் அறை, பால்கனி, குளியல் அறை, கழிப்பறை ஆகிய வசதிகளுடன் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குடியிருப்புக்கும் மின்சார வசதி செய்யப்பட்டுள்ளது. இக்குடியிருப்புகள் ஒவ்வொன்றும் 8,71,000 ரூபாய் வரையிலான செலவில் 396 சதுர அடி வரை கட்டட பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் அடிப்படை வசதிகளான தார் சாலை மற்றும் கான்கிரீட் நடைபாதைகள், குடிநீர் விநியோகம், கழிவுநீர் அகற்றும் வசதி, மின் விளக்குகள், மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் போது ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கியுள்ள ஏராளமான சலுகைகளுடன் மேலும் பல்வேறு புதிய சலுகைகளை 1/3/2016 அன்று அறிவித்தார். வங்கிக் கடனுக்கு 3% வட்டி மானியம், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செலுத்தும் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டண செலவினங்கள் திரும்ப வழங்கப்படும், உற்பத்தி நடைபெறாத காலத்திற்கு மின் கட்டணம் முழுமையாக ரத்து செய்யப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் அம்மா அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின் சாராம்சங்களை விரிவாக காணலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த வடகிழக்கு பருவமழையின் போது ஒரு சில நாட்களில் பெய்த கனமழை காரணமாக பல மாவட்டங்கள் வெள்ள பாதிப்புக்கு உள்ளானதாகவும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத் தொகையை தமது தலைமையிலான அரசு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த மழை வெள்ளத்தால் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டன. காப்பீட்டு நிறுவனங்களில் காப்பீடு செய்துள்ள தொழில் நிறுவனங்கள் உரிய இழப்பீட்டுத் தொகையை பெற்றிடவும், பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் தங்கள் தொழிலை மீண்டும் தொடங்கும் வகையில் வங்கிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் வழங்கிய கடன்களுக்கான கடன் தவணையை ஒத்தி வைப்பதற்கும் மற்றும் மறு கடன் உதவி பெறுவதற்கும் தமது தலைமையிலான அரசு உதவி புரிந்துள்ளது. மேலும் வேலையற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 25 விழுக்காடு மானியத்துடன் கூடிய கடன் உதவி 4944 தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த வடகிழக்கு பருவமழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மேலும் சில சலுகைகளை வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதன்படி பெருமழையால் பாதிக்கப்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெற்ற கடனை வங்கிகள் மாற்றியமைத்துள்ளன. இந்த கடன்களுக்காக வங்கிகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய வட்டியில் 3 விழுக்காடு வட்டி மானியம் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகளால் மாற்றியமைக்கப்பட்டு வழங்கப்படும் கால கடன்களுக்கான வட்டியில் 3 விழுக்காடு வட்டியை அரசே வழங்கும். இந்த வட்டி விழுக்காடு மானியம் ஒரு ஆண்டுக்கு வழங்கப்படும். இதனால் அரசுக்கு 15 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கிகளிடமிருந்து தாங்கள் ஏற்கனவே பெற்ற வங்கிக் கடன்களை மாற்றியமைக்க பெற்றுள்ளதுடன் புதிய கடன்களையும் பெறுகின்றன. இந்த நிறுவனங்கள் கடனுக்கு என தங்கள் சொத்துக்களை பிணை வைப்பு செய்து அடமான பத்திரங்கள் பதிவு செய்கின்றன. அவ்வாறான பத்திர பதிவுகளுக்கு முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு சலுகை அளிக்கும் வகையில் இந்நிறுவனங்கள் செலுத்தும் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டண செலவினங்கள் அந்த தொழில் நிறுவனங்களுக்கு திரும்ப வழங்கப்படும். இதன் காரணமாக அரசுக்கு 5 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தொழிற்சாலைகளில் மழைநீர் புகுந்ததால் மின்சார மீட்டர்கள் பழுதடைந்து விட்டன. பழுதடைந்த உயர்மின் அழுத்த மீட்டர் ஒன்றுக்கு 26,000 ரூபாய் மற்றும் குறைந்த மின் அழுத்த மீட்டர் ஒன்றுக்கு 3,500 ரூபாய் என மின்வாரியத்திற்கு இந்நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்த வேண்டியதில்லை. இதற்கான செலவை மின்வாரியம் ஏற்கும் எனவும் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அடிப்படையில் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாமல் புதிய மின்சார மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மின்சார மீட்டர் பழுது காலங்களில் முந்தைய மாதங்களில் பயன்படுத்திய மின்சார அளவின் அடிப்படையில் மின் கட்டண தொகை வசூலிக்கப்படும் நடைமுறை உள்ளது. இந்த தொழில் நிறுவனங்களில்
தேங்கியிருந்த நீரை அகற்றி சுத்தப்படுத்தும் வரை உற்பத்தி ஏதும் நடைபெறவில்லை. எனவே உற்பத்தி நடைபெறாத காலத்திற்கு மின் கட்டணம் எதுவும் வசூலிக்க வேண்டாம் என தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த சலுகைகள் வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் அம்மா அவர்கள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் சென்னை அண்ணா நகரில் அண்ணா வளைவு அருகில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் 106 கோடியே 2,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 3 பாலங்கள், 2 ரயில்வே மேம்பாலங்கள், 1 ரயில்வே கீழ்ப்பாலம், 2 அலுவலக கட்டிடங்கள், ஒருங்கிணைந்த தலைமை பொறியாளர் குடியிருப்பு ஆகியவற்றை திறந்து வைத்து 1,354 கோடியே 78,70,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பாலங்கள், மேம்பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் சாலை பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியின் காட்சி பதிவுகளையும் கூடுதல் விவரங்களையும் விரிவாக காணலாம். சென்னை அண்ணா நகர் அண்ணா வளைவு அருகில் ஈவேரா சாலையை நெல்சன் மாணிக்கம் சாலையுடன் இணைக்கும் 361 மீட்டர் நீளம் கொண்ட 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னப்பட்டில் கட்டப்பட்டுள்ள பாலம், ஈரோடு மாவட்டம் கராச்சி கோரையில் கட்டப்பட்டுள்ள பாலம், திருப்பூர் மாவட்டம் மலையாண்டிப்பட்டினத்தில் கட்டப்பட்டுள்ள பாலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னகரில் ரயில்வே கடவு எண் 1136க்கு மாற்றாக திண்டுக்கல் கரம் முதல் சுழல் அமைப்பு வழியாக திருச்சிராப்பள்ளி ரயில்வே சந்திப்பு வரை கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலம், சென்னை கிண்டியில் கட்டப்பட்டுள்ள முதன்மை இயக்குனர் மற்றும் தலைமை பொறியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த குடியிருப்புகள், திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் கட்டப்பட்டுள்ள தர கட்டுப்பாடு உட்கோட்ட அலுவலக கட்டடம் என மொத்தம் 141 கோடியே 2,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அண்ணா வளைவு மேம்பாலம், பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள், ரயில்வே கீழ்ப்பாலம், குடியிருப்பு மற்றும் அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கட்டளையில் மேம்பாலம், காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர், மாம்பாக்கம், கேளம்பாக்கம் சாலையில் NH45 சந்திப்பில் மேம்பாலம், சேலம் மாவட்டம் குரங்குச்சாவடி மற்றும் ஏவிஆர் ரவுண்டானா சந்திப்புகளுக்கு இடையில் மேம்பாலம், திருவாக்கவுண்டனூர் ரவுண்டானா சந்திப்பில் மேம்பாலம், மதுரை மாவட்டம் மதுரை சுற்றுச்சாலை இருவழி தடத்திலிருந்து 4 வழி தடமாக அகலப்படுத்தும் பணி, திருவள்ளூர் மாவட்டத்தில் 485 கிலோமீட்டர் மாநில சாலைகள் மற்றும் 278 கிலோமீட்டர் மாவட்ட முக்கிய சாலைகளை செயல்பாட்டு அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தப்படி 5 ஆண்டுகளுக்கு பராமரிக்கும் பணி, தருமபுரி மாவட்டம் குமரசம்பட்டியில் ரயில்வே கடவு எண் 43க்கு மாற்றாக ரயில்வே மேம்பாலம், முத்துக்கவுண்டன் கோட்டையில் ரயில்வே கடவு எண் 46க்கு மாற்றாக ரயில்வே மேம்பாலம், மதுரை மாவட்டம் எல்காட் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் வழியாக செல்லும் மதுரை போடிநாயக்கனூர் ரயில்வே வழித்தடத்தில் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலைக்கு இணையாக வடபழஞ்சியில் அமைக்கப்பட உள்ள ரயில்வே மேம்பாலம் என மொத்தம் 1,354 கோடியே 78,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள பாலங்கள், மேம்பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் சாலை பணிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் அம்மா அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 735 கோடியே 73,09,000 ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டடங்கள் மற்றும் திட்டங்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் திறந்து வைத்தார். மேலும் 119 கோடியே 22,33,000 ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். பேரூராட்சிகளில் பசுமை வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் 420 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சூரிய ஒளி மின் சக்தியுடன் கூடிய 20,000 கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணையினையும் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் காட்சி பதிவுகளையும் கூடுதல் விவரங்களையும் அறியலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் கழிவு நீரை அகற்றிடவும் பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் பல்வேறு திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சியில் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டடம், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் 2 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட ராபின்சன் குளம், கடலூர் நகராட்சியில் மஞ்சக்குப்பம் மற்றும் தேவனாம்பட்டினம், நாகர்கோவில் நகராட்சியில் வடசேரி ஆகிய இடங்களில்
2,04,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடிகள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மதுரை மாநகராட்சியில் கனரக வாகன நிறுத்துமிடம், நகர்ப்புற சுகாதார மையம், கோயம்புத்தூர் மாநகராட்சியில் உள் விளையாட்டு அரங்கம், உடற்பயிற்சி கூடம், குனியமுத்தூரில் கூடுதல் பள்ளி கட்டடம், சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் பேரூராட்சி அலுவலக கட்டடம், சேலம் மாவட்டம் இடங்கனசாலை பேரூராட்சி அலுவலக கட்டடம், தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம், சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம், தேனி மாவட்டம் குச்சனூர், வேலூர் மாவட்டம் விழாப்பாக்கம் ஆகிய பேரூராட்சிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், விழுப்புரம் மாவட்டம் மணலூர்பேட்டை பேரூராட்சியில் பேருந்து நிலையம், சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி மற்றும் ஜலகண்டாபுரம், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஆகிய பேரூராட்சிகளில் நவீன எரிவாயு தகன மேடைகள், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல்வேறு பேரூராட்சிகளில் 25 சுகாதார வளாக கட்டடங்கள், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சியில் பெண்ணையார் ஆற்றில் கட்டப்பட்டுள்ள பாலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பேரூராட்சியில் சமுதாய கூடம், பேருந்து நிலைய வணிக வளாக கட்டடம், திருவையாறு பேரூராட்சியில் நவீன இறைச்சி கூடம், கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் நகராட்சி மற்றும் ஊரக குடியிருப்புகளுக்காக 224,92,00,000 மதிப்பீட்டிலான குடிநீர் மேம்பாட்டு திட்டம், திருநெல்வேலி மாவட்டம் மானூர் மற்றும் பாளையங்கோட்டை ஒன்றியங்களில் கூட்டு குடிநீர் திட்டம், கரூர் நகராட்சியில் குடிநீர் அபிவிருத்தி திட்டம், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேரூராட்சியில் குடிநீர் அபிவிருத்தி திட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் கருங்குழி பேரூராட்சியில் குடிநீர் அபிவிருத்தி திட்டம், கடலூர், உடுமலைப்பேட்டை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவள்ளூர் ஆகிய நகராட்சிகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். சென்னை பெருநகரின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் திட்ட பணிகள், அம்மா உணவகங்கள், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மையங்கள், சத்துணவு கூடம், பூங்காக்கள், வார்டு அலுவலக கட்டடங்கள், பல்நோக்கு கட்டடங்கள், வடபழனி முருகன் கோயில் முன்புறம் பொதுமக்களுக்கான நிழற் குடை மற்றும் உயர் கோபுர மின் விளக்குகள் என மொத்தம் 735,73,09,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் திறந்து வைத்தார். மேலும் மாநிலம் முழுவதும் பல்வேறு நகராட்சிகளில் 119,22,33,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் திட்டங்களுக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். மேலும் பேரூராட்சிகளில் 420 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூரிய ஒளி மின்சக்தியுடன் கூடிய கான்கிரீட் வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக குடிசை மற்றும் மண் வீடுகளில் வசிக்கும் 20,000 குடும்பங்களுக்கு தலா 2,10,000 ரூபாய் நிதி உதவியுடன் சூரிய ஒளி மின்சக்தியுடன் கூடிய கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு பணி ஆணைகள் வழங்குவதை துவக்கி வைக்கும் அடையாளமாக 2 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பணி ஆணைகளை வழங்கினார். முதலமைச்சர் அம்மா அவர்கள் வருவாய்த்துறையின் சார்பில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடங்கள், குடியிருப்புகள் மற்றும் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள 4,044 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்த விவரங்களையும், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் போது ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் குறித்த அறிக்கையினையும், முதலமைச்சர் அம்மா அவர்கள் திறந்து வைத்த பாலங்கள், மேம்பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் சாலை பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய விவரங்களையும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைத்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய தகவல்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அம்மா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.